சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கூவம் திரிபுராந்தகேஸ்வரர் இந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேரம்பாக்கம் நெடுஞ்சாலைக்கு அருகில் கூவம் என்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு போக்குவரத்து வசதியும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டு பின் சோழர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்திருத்தலம் கடம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும், பூந்தமல்லியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஐந்தடுக்கு கொண்ட கோவில் ராஜகோபுரம் ரொம்பவே அழகாகவும் தெற்கு திசையை நோக்கியும் இருக்கும். ராஜகோபுரத்திற்கு நேரே காத்தல் தாண்டவம் ஆடிய நடராஜர் தனிச்சன்னதியில் இருக்கின்றார். திரிபுராந்தகரிடம் வேண்டிக் கொண்டால் ஆளுமை திறன் வளரும், தீய குணங்கள், ஆணவம், துன்பங்கள் நீங்கும், குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும் என்பது நம்பிக்கை. அம்பாளின் கருவறை விமானம் கோபுரம் போன்ற அமைப்பில் வித்தியாசமாக இருக்கிறது. முஞ்சிகேசர் கார்கோடர் என்ற இரு முனிவர்களின் வேண்டுதலுக்காக சிவன் திருவாலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவ நடனமாடி காளியின் சேர்க்கை அடக்கினார். இதனால் அவள் மிகுந்த கோபத்துடன் இருந்தாள். அவளிடம் சிவன் தான் இத்தலத்தில் காத்தல் நடனம் ஆடப்போவதாகவும் அப்போது தன்னை தரிசித்து கோபம் அடங்கி மகிழும்படியும் கூறினார். இதன்படி சிவன் இத்தலத்தில் காத்தல் நடனம் ஆடிய போது காளி சுவாமியை தரிசித்து அமைதியடைந்தாள். இவள் இக்கோவிலுக்கு அருகில் சற்று தூரத்தில் தனிச்சன்னதியில் தர்கமாதா என்ற பெயரில் அருள் புரிகின்றாள். சிவனுடன் தர்க்கம் புரிந்து அவருடன் போட்டியிட்டவள் என்பதால் இவளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஒரு குட்டி கதைங்க இல்லை, இந்த கதை கொஞ்சம் பெருசுங்க. இந்த கோவிலும் இதோட சிறப்புகளும் ரொம்பவே பெருசு. நாங்கள் எடிட் பண்ணும்போது எங்களால் எங்கேயுமே கட் பண்ண முடியல. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம ஊரில் எப்படிப்பட்ட கோவில்கள் இருக்குன்னு தெரியும். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் தாரகாசூரன் என்ற அசுரனுக்கு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என 3 மகன்கள் இருந்தனர். இம்மூவரும் பிரம்மனை வேண்டி மிக கடுமையான தவம் இருந்தனர். இவர்களது தவத்தில் உருகிய பிரம்மா இவர்கள் வேண்டிய வரத்தை கொடுத்து அருள் புரிந்தார். அது எப்படிப்பட்ட வரம் என்றால், நாங்கள் மனதால் நினைத்த இடத்துக்கு நகரக்கூடிய, எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய 3 நகரங்கள் வேண்டும் எனவும், அவை பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய உலோகங்களால் அமைய வேண்டும் எனவும், இந்த 3 நகரங்களும் எப்போது ஒரே நேர்கோட்டில் வருகின்றனவோ அப்போது சிவபெருமானால் அனுப்பப்படும் ஒற்றை பானத்தினால் மட்டுமே அவற்றுக்கு அழிவு ஏற்பட வேண்டும், அதுவரை நாங்கள் இரவாமல் உயிர் வாழ வேண்டும் எனவும், 3 நகரங்களிலும் அனைத்து சுகபோகங்களும் நிலைத்திருக்க வேண்டும் எனவும், விஷ்ணு மற்றும் எந்த தேவர்களாலும் எக்காரணம் கொண்டும் அழிவு ஏற்படக்கூடாது எனவும் மிக தெளிவாகவும் சாதுரியமாகவும் வரம் பெற்றனர். பெற்ற வரங்களின்படி பூலோகத்தில் இரும்பு கோட்டையும், விண்ணுலகில் வெள்ளி கோட்டையும், சொர்க்கலோகத்தில் தங்க கோட்டையும் அமைத்து ஆட்சி செய்தனர். அதே சமயம் சிவனால் மரணம் நிகழாமல் இருக்க அன்றாடம் சிவபூஜை செய்து சிவனின் அருளையும் பெற்றனர். பெற்ற வரங்களின்படி இவர்களின் சக்தியும் பலமும் பெருகியது. அதே சமயம் இவர்களின் ஆணவமும் பல மடங்கு பெருகியது. இதனால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்தும் இயற்கை சக்திகளை அழித்தும் வந்தனர். தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணுவுடன் சேர்ந்து சிவனிடம் முறையிட, சிவனோ அவர்கள் தினமும் என்னை நினைத்து பூஜை செய்கிறார்கள், என்னுடைய பக்தர்களை நான் எப்படி வதம் செய்வேன் என்றார். இதனால் விஷ்ணு அசுரர்களின் சிவபக்தியை திசை திருப்ப தன்னுடைய அம்சமாக மாயை எனும் தேவனை உருவாக்கினார். இவர் தர்மத்திற்கு புறம்பான ஒரு வேதத்தை உருவாக்கினார். புதிய பூஜை முறைகளையும் உருவாக்கினார். மாயஜாலங்கள் பல செய்து திரிபுர அசுரர்களை கவர்ந்தார். சிவனையும் பிரம்மனையும் வழிபடுவதில் வளர்ச்சி இல்லை, அது பழைய தர்மம் என்றும், தங்களை தெய்வமாக வழிபடுவதே புதிய தர்மம் என்றும் சொன்னார்.
ஏற்கனவே ஆணவத்தில் இருந்த இந்த அசுரர்கள் இந்த தேவனின் பேச்சை கேட்டு ஆணவத்தின் உச்சிக்கே சென்றனர். சிவ வழிபாடு செய்வதையும் பிரம்மனை வணங்குவதையும் நிறுத்தினர். அது மட்டுமில்லாமல் தங்களையே தெய்வமாக அறிவித்து அனைவரும் தங்களையே வணங்க வேண்டும் எனவும் கட்டளையிட்டனர். இச்சமயம் விஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவனை வேண்டி வணங்கி வழிபட்டனர். இவர்களது வழிபாட்டில் உருகிய சிவன் திரிபுரா அசுரர்களை வதம் செய்வதாக உறுதியளித்தார். சிவன் போர் புரிந்தாரா? திரிபுரா அசுரர்கள் ஒரே நேர்கோட்டில் வந்தார்களா? சிவன் அவர்களை அழித்தாரா? இது பற்றி அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த திருக்கோயிலானது கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்த பெருமானால் சேடன செடுமதில் திருவிற்கோலம் என்று பாடப்பட்ட ஸ்தலமாகும். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக புராதனமான திருக்கோயில் இது. சுவாமியும் சுயம்பு ஆவார். இது நாம் காணுகின்ற இவருக்கு, இந்த சுவாமிக்கு பிரகதீஸ்வரர் என்று பெயர். ராஜேந்திர சோழதேவர் வடதிசை மாதண்ட நாயகராக இருந்தபோது அவரிடம் பணியாற்றிய பாகசாலை கிராமத்தைச் சேர்ந்த சோமன் குமரன் என்ற சிறுதனத்து பெருந்தண்ட நாயகனாக 42வது சேனாதிபதியாக பதவி வகித்தவர் இந்த ஊரைச் சேர்ந்தவர். அவருடைய பாட்டி ஊர் இந்த கூவம் கிராமம். ஆகினால் ராஜேந்திர சோழதேவரை இங்கே தரிசனத்துக்கு அழைச்சி வந்தபோது அவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இந்த பிரகதீஸ்வரர். அப்பா ஞாபகம் அவர் பிரகதீஸ்வரர்னு ஒரு பேர் வச்சுட்டு போனார். இவருக்கும் 4 ஏக்கர் நிலம் நிபந்தம் கொடுத்துருக்கிறார். அடுத்து இதே ராஜேந்திர சோழதேவர் இந்த கூருண்டிய ஏரியை, விஷ்ணு சிம்மனால் உருவாக்கப்பட்ட அந்த ஏரியை தமது காலத்தில் சீர்படுத்தி ஏறக்குறைய 6 மதகுகள் அமைத்து 12,000 ஏக்கர் பாசனம் பெறும் வண்ணம் ஏரியை சீர்திருத்தமைத்து தனது தாயாரின் பெயராகிய திரிபுவனமாதேவி சோழ பேரேரி என்று இந்த கூவம் ஏரிக்கு பெயர் வைத்திருக்கிறார். இந்த கூவம் ஏரியினுடைய உபரி தண்ணீர் தான் கூவம் நதியாக உருவெடுத்து சென்னை நகரை சென்று சாக்கடையாக மாறுகிறது. இந்த திருக்கோயில் 3 விநாயகர்கள் ஒரே சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார்கள். காரணம், கைலாயத்தில் புறப்பட்டு வந்தபோது விநாயகரை தொழாத குற்றத்தை நீங்குவதற்காக இடையில் உள்ள பெரிய விநாயகரை சாட்சாத் சிவபெருமானும், இடது பக்கம் உள்ள விநாயகரை மகாவிஷ்ணுவும், வலது பக்கம் உள்ள விநாயகரை பிரம்மதேவரும் பிரதிஷ்டை செய்தார்கள். இந்த விநாயகருக்கு அச்சிறுத்த விநாயகர், கூபரத்ன கணபதி என்று திருநாமம் உண்டு. மிகுந்த வரப்பிரசாத இவர் பிரார்த்தனை செய்யக்கூடிய எதையும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடியவர். 8 தேங்காய் சதுரக்காய் விட்டாக்கா இவர்கிட்ட எந்த விஷயத்தையும் முடிச்சிடலாம். நீங்கள் லஞ்சமானு கேட்காதீங்க. அவருக்கான யதாஸ்தானத்துக்கான மகிமை அது. இத்திருத்தலத்தில் அம்பாள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் தனிச்சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் அருள் புரிகின்றார். இதனை சுவாமி அம்பாளை திருமணம் செய்த கோலம் என்று சொல்கிறார்கள். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிகப்பெரிய வரப்பிரசாதி. யார் எதை வேண்டினாலும் சரியானவற்றை வேண்டும்பொழுது உடனடியாக அதற்கான பலனை அளிக்கக்கூடியவர், மிகுந்த புன்சிரிப்புடன் காணப்படக்கூடியவர், மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய தோற்றம் கொண்டவர். சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பஞ்சபூத சிவத்தலங்களில் இது அக்னி தலமாக விளங்குகிறது. இத்திருத்தலத்தில் சிவன் தவக்கோலத்தில் இருக்கின்றாராம். எனவே இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் குறிப்பாக தவளைகள் வாழ்வதில்லை. தவளைகள் எழுப்பும் சப்தம் சிவத்தவத்திற்கு தொந்தரவாக இருக்கும் என்பதால் தவளைகள் வசிப்பதில்லை என்கிறார்கள். தவளைகளை பிடித்து வந்து குளத்தில் விட்டாலும் வெளியேறிவிடும் அதிசயம் நடக்கிறது. ஆலய அர்ச்சகர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு தினசரி பூஜைகள் செய்வார்கள். கடுமையான வறட்சி காலத்திலும் இந்த அக்னி தீர்த்தம் வற்றுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த கூவம் ஸ்தலத்திற்கு வடக்கே 16 தொலைவில் அமைந்துள்ள திருவாலங்காடு என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வடாரணேஸ்வரர் திருக்கோயிலில் ஊர்த்துவ தாண்டம் ஆடக்கூடிய நடராஜ பெருமானின் முதல் சபையான ரத்ன சபையில் சுவாமிக்கு நிகராக நர்த்தனம் ஆடிய காளியவர். சுவாமி ஊர்த்துவ தாண்டம் முடியும் பொழுது
இவருடைய தாண்டவம் நிறுத்திவிட்டதனால் சுவாமியுடன் வாதம் செய்து அவர் சுவாமிக்கு நிகராக நலன் ஆடியதால் அங்கிருந்து அவரை இந்த திருத்தலத்திற்கு அனுப்பி இங்கே காளியாக, துர்காவாக, தர்க்கமாதா என்ற பெரும் தனி கோயிலாகவும் இந்த திருச்சுற்று சன்னதியில் இவருக்கு ஒரு சன்னதியும் அமைத்து வழிபடுகின்றார்கள். இவர் சாட்சாத் ஆலங்காட்டு காளி என்று அழைக்கப்படக்கூடிய அம்பாள் ஆவார். தில்லையில் எவ்வாறு வெள்ளைக்காளி இருக்கின்றாரோ அதே போன்று திருவாலங்காட்டின் காளி இவர். திருவாலங்காட்டில் மிகுந்த கீர்த்தியுடன் விளங்கக்கூடிய அந்த காளி இந்த ஸ்தலத்திற்கும் இந்த கிராமங்கள் 5ற்கும் பீடாரியாக விளங்குகின்றார். இவருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் அபிஷேகம் செய்வார்கள். அதற்கு அனுமதியும் உண்டு. இத்திருத்தலத்தில் மூலவர் திரிபுராந்தகருக்கும் அம்பாள் திரிபுர சுந்தரி அம்மனுக்கும் தனித்தனி கொடிமரங்கள் இருக்கின்றன. இத்தகைய அமைப்பை பார்ப்பது ரொம்பவே அபூர்வம். பைரவருடைய வாகனமான நாயும் ஓடி, அதனால் இங்கே சுவாமியின் வாகனம் இல்லாமல் தனியாக நிற்கிறார் பைரவர். காலபைரவர் திருநாமத்துடன். வரக்கூடிய காஷி சேத்ரே நிவாசம் சே காலபைரவ தர்சனம் பிரயாகே மாதவம் திருஷ்டுவா ஏக பில்வம் சிவார்ப்பணம் இவருக்கும் பொருந்தும். அம்பாளுக்கு முன்புறம் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அம்பாள் திரிபுராந்தக நாயகியிடம் மனமுருகி வேண்ட திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவ ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. இப்பகுதியில் மழை வரும்போது சுவாமியின் மேனி வெண்மை நிறமாகவும் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்பு சிவப்பு நிறமாகவும் மாறுவதாக சொல்கிறார்கள். இத்திருத்தலத்தில் மூலவர் திரிபுராந்தகர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள் புரிகின்றார். இங்குள்ள விமானம் கஜபிருஷ்டம் எனப்படுகிறது. கஜபிருஷ்டம் என்றால் யானையின் பின்பகுதி போன்ற அமைப்பே கஜபிருஷ்டம் என சொல்லப்படுகிறது. தேர் சக்கரத்தின் கூரம் முறிந்து நின்ற இடம் என்பதால் இத்திருத்தலம் கூரம் என்று அழைக்கப்பட்டு இப்போது கூவம் என்று அழைக்கப்படுகிறது. 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கூவம் ஆற்றிலிருந்து கொண்டு வரப்படும் நீரால் மட்டுமே இத்தலத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒருவேளை கூவம் ஆற்று நீர் இல்லை எனில் அபிஷேகத்திற்கு இளநீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. சுவாமிக்கு சொக்கநாதர் என்ற பெயர். உடன் மீனாட்சி தாயும் ஐயனாரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார்கள். ஐயப்பனும். இந்த சொக்கநாதருக்கு 4 ஏக்கர் சொக்கமானி என்ற பெயர் நிலம் உள்ளது நிபந்தத்திற்காக. இந்த சொக்கநாதரை பிரதிஷ்டை செய்தவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தளபதியாக இருந்து தென்மண்டலங்களை 72 பாளையங்களாக பிரித்த தளவாய் அரியநாத முதலியார் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அரியநாத முதலியாருடைய பூர்வீக கிராமம் இந்த கூவம் கிராமத்திற்கு கிடைக்க 3 தொலைவில் மப்பேடு என்ற கிராமமாகும். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவரால் நிமிந்தமும் வைக்கப்பட்ட சுவாமி. பொதுவாக சிவாலயங்களின் மரபு என்னவென்றால் இடது கோடியில் விநாயகரும் வலது கோடியில் முருகரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவற்றுக்கு நேர்மாறாக சுவாமியுடைய நேர் பின்புறம் தேவசேனாதிபதியான முருகர் ஆறுமுகத்துடன் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். காரணம், தேவசேனாதிபதி என்ற காரணத்திற்காக போர்க்களத்துக்கு போகும்போது சுவாமிக்கு பின்னால் வந்த காரணத்தால் நேர் பின்னாடி இருக்கின்றார். ஆகினால் இவர் தேவசேனாதிபதி என்றும் முருகருக்கு பள்ளித்தேவன் சமேதராக இங்கு நாகப்பிரதிஷ்டன் கூடிய முருகர் சன்னிதானம் கொண்டுள்ளார். இத்தலத்து சுவாமியின் தலையில் கூறப்பட்ட இடத்தில் காயத்தழும்பு இருப்பதால் லிங்கத்தை தொட்டு பூஜை செய்வதில்லை. தலைக்கு மேல் பச்சை கற்பூரம் மட்டுமே தூவி பாலாபிஷேகம் செய்கின்றனர். இதனால் இத்தலத்து சிவன் தீண்டா திருமேனியாக அருள் புரிகின்றார்.
இத்திருத்தலத்தில் உள்ள லிங்கோத்பவரின் சிற்பம் மிகுந்த கலை அழகுடன் உள்ளது. அறையானது திருக்கோயிலின் நித்திய பூஜைகளுக்கான அனைத்து பொருட்களும் வைத்துள்ள பண்டாரமாகும். பண்டாரம் என்றால் சேமிப்பு அறை என்று பெயர். திரிபுராந்தக வதத்திற்கு சென்ற சிவன் என்பதால் சுவாமி திரிபுராந்தகர் என்றும் அம்பாள் திரிபுராந்தகி அம்மன் என்றும் பெயர் பெற்றுள்ளனர். சிவனால் வதம் செய்யப்பட்ட தாரகாட்சனும் வித்யுன்மாலையும் கருவறைக்கு முன்புறம் துவார பாலகர்களாக உள்ளனர். சித்திரையில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி கையில் வில்லேந்திய கோலத்தில் காட்சி தருவார். சிவனின் இந்த தரிசனம் மிகவும் அபூர்வமானது மற்றும் ரொம்பவே அழகானது. அந்த கதையில திரிபுரா அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தயாரானார். பரம்பொருளாகிய எம்பெருமானை போருக்கு செல்வதால் பிரத்யேகமான தேரை வடிவமைத்தார் விஸ்வகர்மா. பஞ்சபூதங்களால் தேரை அமைத்து சூரியன் சந்திரனை சக்கரங்களாகவும் நட்சத்திரங்களை சக்கரங்களின் அலங்கார கற்களாகவும் இந்திரன் வருணன் நிருத்தியை குபேரன் ஆகியோர் 4 தூண்களாகவும் வாயு பகவான் தேரை செலுத்தும் சக்தியாகவும் மேருமலையை வில்லாகவும் வாசுகி பாம்பை நானாகவும் மகாவிஷ்ணுவையே அஸ்திரமாகவும் பிரம்மதேவரை தேரை செலுத்தும் சாரதியாக கொண்டு கம்பீரமாக போருக்கு சென்றார் மகாதேவர். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்க வெற்றி உறுதியாகும். இது எம்பெருமானுக்கும் பொருந்தும். ஆனால் எம்பெருமானும் தேவர்களும் விநாயகரை வணங்காமல் செல்ல அச்சிறுப்பாக்கம் என்ற தலத்தில் தேரின் அச்சை முறித்துவிட்டார் விநாயகர். அப்போது தேரின் கூரம் இத்தலத்தில் முறிந்து நின்றது. விநாயகரின் செயல்தான் என்று உணர்ந்த சிவன் அவரை நினைத்து வணங்கி செல்லும் செயல் சிறப்பாய் நடந்திட காவலானாய் இருக்கும்படி வேண்டினார். பின்னர் விநாயகர் தேரச்சை சரி செய்ய திரிபுர அசுரர்களை வதம் செய்தார் மகாதேவர். தேரின் அச்சு முறிந்து நின்ற போது எம்பெருமான் தேரிலிருந்து இறங்கி கையில் வில்லேந்திய கோலத்திலேயே இங்கு நின்றார். இதனால் இத்தலத்திற்கு திருவிற்கோலம் என்றும் சுவாமிக்கு திருவிற்கோலநாதர் என்ற பெயரும் உண்டு. ஆக மொத்தத்தில் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன்பு முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்க வெற்றி நிச்சயம். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு கட்டாயமாக போயிட்டோம் வாங்க.